ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஃபுட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாமார்ட்டோடைய ஏர்னிங்ஸை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் வீக்லி இன்சென்டிவ்லாம் கிடைக்குமா, எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்லேயுமே போயிட்டு இன்ஸ்டாமார்ட்டை பற்றி சர்ச் பண்ணேன். ஆனால் இன்ஸ்டாமார்ட்டில் தமிழ் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாமார்ட் வீடியோ பற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இன்ஸ்டாமார்ட்டை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுட்டு இல்லைனா இன்ஸ்டாமார்ட் இது ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுட்டும் ஓட்டலாம், இன்ஸ்டாமார்ட்டும் ஓட்டலாம். ஸோ இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு தான் ஓட்டுறேன், சரிங்களா? ஸோ ஃபுட்டு ஓட்டும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்லாம் நிறைய நம்மளுடைய சேனல்லையும் வந்து வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அதையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று இன்ஸ்டாமார்ட் பக்கம் போவீங்க, அப்படி இல்லைன்னா ஃபுட்டு ஓட்டுவீங்க, சரிங்களா? இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து மாற்றிக்கலாம். ஆனால் இந்த இன்ஸ்டாமார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும்தான் மாற முடியும், சரிங்களா? ஸோ நிறைய கமெண்ட் வந்து அப்படி தான் வந்திருந்தது. நீங்கள் ஸ்விக்கியில் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுங்க, சரிங்களா? ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ் பேஸ் தான் வரும், சரிங்களா? ஸோ வீக்லி இன்சென்டிவ் வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? ஸோ கோயம்புத்தூரில் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. வீக்லி இன்சென்டிவ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு 40 ஆர்டர் பார்த்து 2000 ஏர்னிங்ஸ், அதாவது ஏர்னிங்ஸ் வந்து 2000 கொடுக்குற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் ஆர்டர் பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே, அதாவது திங்கள்ல இருந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஆர்டரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆர்டரு, அப்புறம் ஒரு 20 ஆர்டரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆர்டர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆட் ஆகிட்டே வரும், சரிங்களா? ஸோ டெய்லி இன்சென்டிவ் தான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கமெண்ட்ல பார்த்தேன் இந்த மாதிரி வீக்லி இன்சென்டிவ் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ வீக்லி இன்சென்டிவ் வந்து இன்ஸ்டாமார்ட்ல இப்போ வரைக்கும் கிடையாது. எல்லா மாவட்டத்துலையுமே வந்து டெய்லி இன்சென்டிவ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டெய்லி இன்சென்டிவ் வாங்குறதுக்கு வந்து கம்பல்சரி ஒரு மெயின் பீக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், சரிங்களா? உதாரணத்துக்கு காலையில் ஒரு மெயின் பீக் இருக்கும், அடுத்தது டின்னரில் ஒரு மெயின் பீக் இருக்கும். இந்த 2 மெயின் பீக்கில் ஏதாச்சும் ஒரு மெயின் பீக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்சென்டிவ்கான கண்டிஷன்ஸு. ஸோ இது வந்து இன்சென்டிவ் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா நான் பழைய வீடியோலையுமே வந்து இன்சென்டிவ் டேபிளோட போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுட்டு ஓட்டுறதுனால நம்மக்கிட்ட அந்த இன்சென்டிவ் வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ கமெண்ட்டில் கேட்டிருந்ததுனால தான் ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு ஓட்டுற மாதிரி வந்து ஐடியை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ஆகாது. மினிமம் ஒரு 20 நாள் 25 நாளாச்சும் ஆகும், சரிங்களா? எதுக்கும் நீங்கள் வந்து உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போயிட்டு ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி ஃபுட் ஐடி தான் இருக்குது, ஸோ நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாமார்ட்டு உடனே வந்து சேஞ்ச் ஆகிடும். இல்லை நான் வந்து கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் போட்டு ஃபுட்டில் இருந்து இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் அது வந்து 2 வீக்ஸ் ஆச்சும் ஆகும், சரிங்களா? ஒரு சில நேரம் வந்து ரிஜெக்டே பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாமார்ட், அதாவது குறிப்பிட்ட ஜோனில் வந்து ஆளுங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் மாறுறதுக்கு கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம். எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபுட்டுலேருந்து இன்ஸ்டாமார்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஃபுட்டுக்கு மாறதாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஸ்விக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் வீடு பக்கத்துலேயே ஒரு இன்ஸ்டாமார்ட் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாமார்ட் வந்து ஜோனை வந்து போட்டாங்க, நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஜோன் மாற்றுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விக்கி ஆப்லேயே வந்து மாற்றிக்கலாம். ஃபுட்டுக்கு ஜோன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் இன்ஸ்டாமார்ட்டுக்கு வந்து ஜோனை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று நீங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போகணும், அப்படி இல்லைன்னா ஷீட்லேயுமே இருக்குது. பட் ஷீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அது எந்த ஜோனு அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த இன்ஸ்டாமார்ட் அப்படின்றதும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நான் வந்து ஒன் டைம் வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. இதில் என்ன ஒரு மெயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கிற இன்ஸ்டாமார்ட்
ஹப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து காமிக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸே போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட் ஜோனு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக வேலையாகணும்னா அது ஒரே வழி தான் சரிங்களா. அடுத்தது ப்ரோ வீக்லி இல்லைனா டெய்லி எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000லேருந்து 2000 வரைக்குமே ஏர்ன் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி உங்களுடைய மாவட்டத்தில் இதை விட கம்மியாக கூட பார்க்கலாம். ஸோ அப்படி யாராச்சும் கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து வீக்லி எவ்வளோ ப்ரோ ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து ஏர்னிங்ஸ் ப்ரூஃபை நான் எடுத்து பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 12,000 வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஏர்னிங்ஸு. கோயம்புத்தூருக்கு இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறவர் சரிங்களா. ஸோ மேபி நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்க அப்படின்னா, ஃபுல் டைம் ஓட்டுறதா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் ஜாயின் பண்ணி அது கூட ஏர்னிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பு தான் சரிங்களா. ஸோ உங்களுடைய அதர் மாவட்டத்துக்கெல்லாம் எவ்வளோ வீக்லி ஏர்னிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. அடுத்தது இன்ஸ்டாமார்ட்டில் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கிலோமீட்டருக்கு அதிகமாக தருவாங்க சரிங்களா. அதாவது உதாரணத்துக்கு கிலோமீட்டருக்கு ஒரு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் டைம் கொஞ்சம் வந்து அமௌண்ட் மீடியம் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு மெயின் பீக்கில் ஓரளவுக்கு அமௌண்ட் அதிகமாகும் சரிங்களா. ஸோ இது வந்து கிலோமீட்டர் பேஸை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சர்ஜுமே வந்து இன்ஸ்டாமார்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்னிங் டைம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸில் கிடைக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா டின்னர் பீக்கில் கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜு வந்து போடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 7 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜு போடுவாங்க. ஸோ நான் ஓட்டும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பீக்கும் ஸ்நாக்ஸ் பீக்கும் சர்ஜு வந்து ரெகுலராகவே வந்துடும். ஸோ அதுவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20 ஆர்டர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு 1000லேருந்து 1200 வரைக்கும் கிடைச்சிடும் சரிங்களா. வீக்லி டோட்டலி கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நார்மலாக ஓட்டினீங்க அப்படின்னாலே போதும், ஒரு 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா 12 ரூபாலாம் எடுக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் சரிங்களா. ஸோ ரொம்பவே அதிகன்றதுக்கு பதிலாக அவங்க போடுற ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் இன்ஸ்டாமார்ட் ட்ரை பண்ணாதவங்க இன்ஸ்டாமார்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஃபுட்டுக்கு இன்ஸ்டாமார்ட் பரவாயில்லையா இல்லை இன்ஸ்டாமார்ட்டுக்கு ஃபுட்டு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். நீங்கள் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய டெய்லி ஏர்னிங்ஸாக இருந்தாலும் சரி, வீக்லி ஏர்னிங்ஸாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும் சரிங்களா. நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடாமல் இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வந்து ஏறவே ஏறாது. முடிஞ்ச அளவுக்கு லாகின் ஹவர்ஸை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் 8 மணிக்கு மார்னிங் 8 மணிக்கு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் ஒரு மினிமம் 11 மணி வரைக்குமாச்சும் ஓட்டுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து மினிமம் கேரண்டி வந்து ஓட்டுவேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், 90 மணி நேரம் 100 மணி நேரம்லாம் நான் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ஓட்டினாலும் சரி லாகின் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாமார்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து சொல்லிட்டேன். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நண்பர்கள்கிட்ட கேட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் டு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.